நெல்லை மாவட்ட திமுக செயலாளர் கருப்பசாமி பாண்டியனின் முன்ஜாமீன் மனு வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புகார்தாரரான தமிழரசி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை டவுன் கரியமாணிக்க பெருமாள் பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் நாலடியாரின் மகள் தமிழரசி கடந்த 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று நெல்லை டிஐஜி சுமித் சரணை சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்தார். அதில் திமுக மாவட்ட செயலாளர் கானா என்று அழைக்கப்படும் கருப்பசாமி பாண்டியன் பாலியல் தொந்தரவு அளித்ததாகவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் குறிப்பிட்டிருந்தார். தமிழரசியின் புகாரை தொடர்ந்து அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் கருப்பசாமி பாண்டியன் நெல்லையிலிருந்து கேரளாவிற்கு தப்பியதாக கூறப்படுகிறது. தலைமறைவான அவரை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கருப்பசாமி பாண்டியன் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இம்மனு மீதான விசாரணை வெள்ளிக்கிழமையன்று நீதிபதி சி.டி. செல்வம் முன் வந்தது. அப்போது இவ்வழக்கை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். இதனிடையே இந்த வழக்கு தொடர்பாக புகார் அளித்த தமிழரசி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். இவ்வழக்கு தொடர்பாக இதுவரை திமுக தலைமை எவ்வித பதிலும் அளிக்கவில்லை என்று தமிழரசி கூறினார். Since it is a non-bailable கேஸ்ங்கிறதுனால அவர் பெயிலுக்காக ஹைகோர்ட்ல தாக்கல் பண்ணியிருந்தாரு. நான் நேற்றுக்கு நைட்டு தான் எனக்கு தெரிய வந்தது. ஸோ ஐ வாண்ட் டைம் அப்படிங்கிறதுனால கவுண்டர் ஃபைலுக்காக நான் இன்னைக்கு அப்பியர் ஆனேன் சார். 14 நாள் நான் வெயிட் பண்ணது இல்லாமல் நான் 4 தடவை அணைஞ்சேன் சார். சிஐடி நகர், கோபாலபுரம், அறிவாலயம்னு சொல்லிட்டு நான் அலையாத இடமே கிடையாது. அவங்க என்கிட்ட பதில் சொல்றதை விட என்னை இன்சல்ட் பண்ணினது தான் ரொம்ப ஜாஸ்தி. என்னைய பர்சனலாக என்னை அசிங்கப்படுத்தி இன்னும் சொல்கிறேன். இந்த இதுக்கு முக்கிய காரணம் என்னை இந்த கேஸில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருன்னு சொல்றதுக்கு காரணம் கருப்பசாமி பாண்டியனோட ஆதரவாளர்கள் தான். பாலியல் தொடர்பான வழக்கில் இதுவரை எந்த ஒரு பெண்ணும் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. ஆனால் தமிழரசி நேரில் ஆஜரான சம்பவம் திமுகவினரிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.